சமாதானத்தை தேடணும். சீக் த பீஸ். சமாதானத்தை தேடாமல் சமாதானம் கிடைக்காது. ஆமென். சமாதானத்தை தேடாம சமாதானம் கிடைக்காது. எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த காலத்திலாவது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருந்தாயானால். அப்ப சமாதானத்தை குறித்த வெளிச்சம், ஒரு தெளிவு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம் இருந்தா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கிளீனா இருக்குங்க. என் சமாதானம் கேடு இல்லாம நான் வாழணுன்றவன் கட்டாயமா கடன் வாங்கணும். அவன் சமாதானத்தை தேடுறான். அவனுக்கு யாரோ சொல்றதுனால இது வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். எவ்வளவு பேருங்க, எவ்வளவு பேரு. ஆண்டவன் நமக்கு கொடுக்காததை, செய்ய சொல்லாததை, நம்மிடத்தில் எதிர்பார்க்காததை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்து நாம் 4 பேருக்கு முன்னாடி பிரபலம் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு தேவையில்லை. பெரிய ஆலயத்தை கட்டணும், நோ. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செஞ்சா போதும். அல்லேலூயா, ஆமென். அந்த ஊழியக்காரங்க தற்கொலை பண்றாங்க. பெயரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஐஸ்வர்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பிரபல்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையா பேசப்படணுன்றதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் சமாதானம். கர்த்தர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை நான் தேடணும். சமாதானம் என்கிற சொத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும். சமாதானத்தில் நான் தங்கி இருக்கணும். அதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அல்லேலூயா.